அனைவருக்கும் வணக்கம். நாம் சோஷியாலஜி ஆப்ஷனல் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த கிளாஸில் நாம் யூனிட் 3ல் இருக்கக்கூடிய ஹைப்போதேசிஸ்னால் என்ன, ரிலையபிலிட்டிலாம் என்ன அண்டு வேலிடிட்டினா என்ன, இது குறித்து தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் ஹைப்போதேசிஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துடுவோம். இந்த ஹைப்போதேசிஸ் அப்படிங்கிறது இஸ் அன் எஜுகேட்டட் கெஸ் ஆர் ப்ரெடிக்ஷன் அபவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஆர் மோர் வேரியபிள்ஸ். லாஸ்ட் கிளாஸ் இல்லாமல் வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்தோம். அந்த கிளாஸ் பார்க்காதவங்க பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ வேரியபிள்ஸ்னால் என்ன, சொசைட்டியில் ஒரு சேஞ்சு ஏற்படுத்துது அப்படின்னா அதுதான் நம்ம வேரியபிள்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் அது சேஞ்ச் ஆகக்கூடிய அளவையும் நாம் மெஷர் பண்ண முடியும். உதாரணத்துக்கு சாப்பாட்டில் எவ்வளோ உப்பு போட்டால் அது சுவையோடு இருக்கும், அதிகமாக போடக்கூடாதுன்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது இல்லையா? அதுபோல் ஒரு விஷயத்தை நாம் சொசைட்டியில் இன்டியூஸ் பண்ணும்பொழுது அதோடைய அளவை பொறுத்து அதோடைய இம்பேக்ட் ஆனது, அதோடைய சேஞ்ச் ஆனது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணக்கூடியது தான் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஹைப்போதேசிஸ் அப்படிங்கிறது சொசைட்டியில் இருக்கக்கூடிய நிறைய வேரியபிள் இருக்குது இல்லையா? ஸோ ரெண்டு இல்லை அதற்கு மேற்பட்ட வேரியபிள்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம், ரிலேஷன்ஷிப், சாரி அதுக்கு ரிலேஷன்ஷிப் நாட் வித்தியாசம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன, இதை தான் நாம் அதை கெஸ் பண்ணுறாங்க இல்லையா? அதை கெஸ் பண்ணுறது, ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறது, ஒரு எஜுகேட்டட் கெஸ். ஏன் அதை எஜுகேட்டட் கெஸ்ன்றாங்க, ப்ரெடிக்ஷன் அசம்ஷன் சொல்லாமல் ஏன் அதை எஜுகேட்டட் கெஸ் அப்படின்றாங்கன்னா, நாம் அதை ஸ்டடி பண்ணியிருக்கோம். நெருப்பில் கையை விட்டால் சுடும் அப்படிங்கிறது நம்ம ஸ்டடி பண்ண ஒரு விஷயம், கரெக்டாக? இப்போ டைனோசர் வருது, ஒரு ஏலியன் ஒன்று வருது. இப்போ ஏலியன் இந்தியா பூமிக்குள்ளே வருது. அது நம்ம கூட ஃப்ரெண்டாக இருக்குமா இல்லை ஃப்ரெண்டாக இருக்காதா அப்படிங்கிறத நாம் அசம்ஷனில் தான் கொண்டு வர முடியும். அது ஒரு எஜுகேட்டட் கெஸ் கிடையாது. காரணம் என்ன, நாம் இது வரைக்கும் எந்த ஏலியனோடய நாம் கான்டாக்ட் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் ஹைப்போதேசிஸ் அப்படிங்கிறது ஒரு எஜுகேட்டட் கெஸ் which tells the relationship between two or more variables. அவ்வளோதாங்க, கரெக்டாக? இது ஒரு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஹையர் எஜுகேஷன் லெவல் லீட்ஸ் டு ஹையர் இன்கம். லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்ன, இண்டிபெண்ட் வேரியபிள்னா என்ன. அதுபோல் ஒரு நம்ம அதிகமாக படிக்க நமக்கு சேல்ரி அதிகமாக வரும். 10வது வரைக்கும் படிச்சிருந்தா ஒரு சேல்ரி, டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தா ஒரு சேல்ரி, பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருந்தா ஒரு சேல்ரி. ஸோ இந்த சேல்ரி அப்படிங்கிறது, இன்கம் அப்படிங்கிறது பேஸ்ட் அப்பான் எஜுகேஷன் லெவல். இது இண்டிபெண்ட் வேரியபிள், டிபெண்ட் வேரியபிள். ஸோ அதிகப்படியாக காசு வச்சுருந்தா அதிகப்படியான படிப்பு வருமா? கிடையாது. ஸோ எஜுகேஷன் லெவல் அப்படிங்கிறது இண்டிபெண்ட். ஆனால் இன்கம் அப்படிங்கிறது அதிகப்படியான கல்வி இருக்கும்போது தான் வரும். இல்லை படிக்காதவங்களே நிறைய பேர் தொழில் பண்ணி வேலை செய்கிறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு எஜுகேஷன் தானே. நம்ம ஒரு தொழிலை கற்றுக்குறோம். எஜுகேஷன் அப்படிங்கிறது நம்ம புத்தகத்தை எடுத்து படிக்கிறது மட்டுமே கிடையாது. ஒரு தொழில் இருக்கிறோம், அதை குறித்து நாம் தெரிஞ்சுக்கிறோம், அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் எஜுகேஷன், அது ஒரு ஃபீல்டு எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது வெறும் புத்தகம் மட்டும் இல்லை. ஸோ எந்த அளவுக்கு நாம் எஜுகேட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இன்கம் வரும். புரியுதுங்களா? இதுதான் ஹைப்போதேசிஸ். இந்த ஹைப்போதேசிஸ் அப்படிங்கிறதுல ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று நல் ஹைப்போதேசிஸ், ரெண்டாவது ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதேசிஸ். இந்த நல் ஹைப்போதேசிஸ் அப்படிங்கிறது ரெண்டு வேரியபிளுக்கு இடையில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொல்கிறது பேர் நல் ஹைப்போதேசிஸ். ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதேசிஸ் அப்படிங்கிறது ரெண்டுத்துக்கு இடையில கூடிய ரிலேஷன்ஷிப் இருக்குது, ரெண்டு வேரியபிளுக்கு இடையில் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா அது ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதேசிஸ். ஸோ பாருங்கள், அதிகப்படியான காசு வச்சுருந்தாலும் எஜுகேஷன் கிடைக்காது, படிப்பு கிடைக்காது. ஆனால் படிப்பு அதிகமாக படித்தா நல்ல இன்கம் கிடைக்கும். ஒய் இம்பார்ட்டன்ட், ஏன் நம்மளுக்கு ஹைப்போதேசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்கும்போது நமக்கு எந்த டைரக்ஷனில் போகணும். ஏன்னா சோஷியாலஜியில் நம்ம சொசைட்டி தான் ஸ்டடி பண்ண போகிறோம். நம்ம எந்த திசையில் போகணும் அப்படிங்கிறத நமக்கு இது கைட் பண்ணோம். ஹெல்ப்ஸ் டு டிசைட் வாட் டு கலெக்ட், அலோஸ் தி ரிசல்ட் டு பி டெஸ்டட். நம்ம எதை கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் கொடுங்க. ஏன்னா என்னோட ஒற்றுமையாக இருக்கு இல்லையா? உனக்கு ஏன் இப்போ நான் ஏழ்மையாக இருக்கேன், பாவர்ட்டிலே இருக்கிறேன், நான் எதுக்காக ஏழ்மையாக இருக்கேன்னு சொல்லும்போது என்னுடைய எஜுகேஷன் லெவல் என்ன? ஏன்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது டிபெண்ட் ஆன் நான் ஏன் வறுமையில் இருக்கேன் அப்படின்னா நான் இப்போ இந்த பாவர்ட்டி அப்படிங்கிறது டிபெண்ட் ஆன் எஜுகேஷன். நான் படிக்காத இருக்கிறதுனால தான் நான் ஏழ்மையாக இருக்கேன். ஸோ இவனுடைய வறுமைக்கு காரணம் என்ன? எஜுகேஷன், லேக் ஆஃப் எஜுகேஷனும் ஒரு காரணம். ஸோ சொசைட்டியில் சோஷியலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக இருந்தாலும் ஸோ மெயின் ஃபேக்டராக இருக்கிறது இந்த எஜுகேஷன் தான். அவனுக்கு ஒரு வேலை கொடுக்க முடியுமா? கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு வேலை கொடுக்கணும்னு நினச்சாலும் அவனுக்கு இல்லாத எஜுகேஷன் அவன் எங்கே கொண்டு வர முடியும்? ஸோ இது போல் நம்ம எந்த டைரக்ஷனில் நம்மளோட ரிசர்ச்சை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹைப்போதேசிஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்ததான் ரிலையபிலிட்டி. அடுத்த டாபிக் என்ன? ரிலையபிலிட்டி. ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது மீன்ஸ் கன்சிஸ்டன்சி ஆஃப் மெஷர்மெண்ட். ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லையா, அதுதான் ரிலையபிலிட்டின்னு சொல்லுவாங்க.
if you measure the same thing under the same condition you get same result. கரெக்டா? என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு மிஷினில், ஒரு வெயிங் மிஷினில் ஒரு 60 கிலோ அரிசி மூட்டை எடுத்து நாம், ஒரு மூட்டையில் கூடிய அரிசி, ஒரு மூட்டை அரிசி எடுத்து நாம் வெயிங் மிஷினில் வைக்கிறோன்னு வச்சுங்களேன், ஒரு 60 கிலோ காட்டுது. அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நாளைக்கு வந்து நாம் திரும்ப அதே மூட்டையை எடுத்து வச்சாலும் 60 கிலோ தான் காட்டும். அதில் ஏதாவது சேஞ்ச் இருக்குமா? ஸோ அது போல் எந்த ஒரே சேம் கண்டிஷன், அந்த சேம் கண்டிஷன் சேம் ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்னா அதுதான் வந்து ரிலையபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இதே சோஷியாலஜியில் பார்க்கும்போது 2 ரிசர்ச்சர்ஸு ஒரே மாதிரியான சர்வே எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரே மாதிரியான ரிசல்ட் கிடைக்கணும். இன் சோஷியாலஜி இஃப் 2 researchers யூஸ் த சேம் சர்வே அண்ட் கெட் த சேம் ரிசல்ட், திஸ் இஸ் ரிலையபிள். ஏன்னா நம்ம ஒரு சிஸ்டமிக் மேட்டர் இல்லை, சோஷியாலஜி அப்படிங்கிறது என்ன, சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிறதுனால, இப்போது ஒரு கிராமத்தில் எடுத்துக்கங்க, ஒரு கிராமத்தில் வறுமைக்கு காரணமாக பாவர்ட்டி, த ரீசன்ஸ் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 ரிசர்ச் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா 2 பேர் ஒரே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரே கொஷின் தான் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க 2 பேருக்கு ஒரே ரிசல்ட் வருது அப்படின்னா அதுதான் ரிலையபிலிட்டி. இது எதை வந்து என்ஷூர் பண்ணோம்? கிளியர் கொஷின் இங்கே என்ஷூர் பண்ணோம், ஸ்டாண்டர்டைஸ் த டேட்டா கலெக்ஷன் மெசேஜ் என்ஷூர் பண்ணோம். இப்போ 2 ரிசர்ச் போகிறாங்க, ஒருத்தர் வந்து அப்பா பேர் என்ன, அப்பாவுக்கு என்ன சம்பளம்னு கேட்குறாரு. ஆனால் இன்னொருத்தர் வந்து அப்பா பேர் என்னன்னு மட்டும் கேட்டு வந்தார், அவருடைய சேலரி இன்கம் என்ன அப்படிங்கிறத கேட்க மாட்டேங்கிறாரு. அப்போது ஒரு ஸ்டாண்டர்டைஸான ஒரு டேட்டா கலெக்ஷன் நமக்கு கிடைக்காம போய்ட்டு இல்லையா? ஸோ அதுபோல் இந்த ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இன் சோஷியாலஜி. அடுத்து வேலிடிட்டி. என்ன வேலிடிட்டி அப்படின்னு பார்க்கும்போது, வேலிடிட்டி மீன்ஸ் யுவர் ரிசர்ச் ஆக்சுவலி மெஷர்ஸ் வாட் இஸ் சப்போஸ் டு மெஷர். இதுதான் முக்கியமானது, வேலிடாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கோம். இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் நம்ம பாஸ் ஆகணும், கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன படிக்கணும்? என்சிஆர்ட்டை கவர் பண்ணணும், ஸ்டாண்டர்டைஸான புக்கு கவர் பண்ணணும், இதுதான் நம்ம பண்ணணும். இது இல்லாமல் கல்கியும் ஆனந்த விகடனும் குங்குமம் படித்தா நம்ம யூபிஎஸ்சி கிளியர் பண்ண முடியுமா? ஸோ அதுதான் வந்து வேலிட் அப்படிங்கிறது. நாம் எதை மெஷர் பண்ணோம், ரிசர்ச் ஆக்டிவ்லி மெஷர்ஸ் வாட் இஸ் சப்போஸ் டு மெஷர். அதுதான் ரொம்ப முக்கியமானது. எதை நாம் மெஷர் பண்ணணுமோ அதுதான் நம்ம மெஷர் பண்ணணும், அதுதான் வந்து வேலிடிட்டி. கரெக்டாக பாருங்கள், இஃப் யுவர் சர்வே சேஸ் இட் மெஷர்ஸ் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நீங்கள் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை பற்றி நீங்கள் மெஷர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து சேல்ரி மட்டும் கேட்டுட்டு வந்தால் ஓகே, உனக்கு சேல்ரி கம்மியாக இருக்குது அதனால தான் அவன் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லாமல் இருக்கான், இவனுக்கு நிறைய சேல்ரி வருது அதனால் அவன் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்கான் அப்படின்னு சொல்லிட முடியுமா? கிடையாது இல்லையா? அப்படி பாருங்கள், இட் இஸ் நாட் வேலிட். வெறும் சேல்ரி மட்டும் நாம் வச்சு ஒருத்தனுடைய ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை நாம் அளவிட முடியாது. ஒரு 10 years பிஃபோர் நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்யும்போது எனக்கு 4000 ரூபாய் சம்பளம். எல்லாம் வந்து பஸ்ஸில் தான் போயிட்டு வருவேன். பஸ்ஸில் போயிட்டு வரும்பொழுது பஸ் ஃபேர் சரியாக போயிடும். அப்புறம் வந்து நான் 2 நாள் லீவ் போட்டு நல்ல சம்பளம்லாம் போயிட்டு எனக்கு ஒரு 3000 ரூபாய் தான் வரும். ஆனால் அந்த 3000 ரூபாயில் நான் ரொம்ப திருப்தியாக இருப்பேன். ஏன்னா அப்போ வந்து இப்போ இருக்கிற மாதிரி நெட் ஃபெசிலிட்டி அப்போ கிடையாது. அப்போது அந்த வோடஃபோன் சிம் வச்சுருந்தேன். அப்போ நெட்டுக்குன்னு சொல்லிட்டு நான் தனியாக யூஸ் பண்ணுவேன், எனக்கு தேவையான சமயத்தில் யூஸ் பண்ணுவேன். அப்போ தேவையான அளவுக்கு எனக்கு நெட்டுக்காக நான் யூஸ் பண்ணிக்குவேன். அப்போது நான் 200 ரூபாய் மட்டும்தான் எனக்கு நெட்டுக்காக இந்த ரீசார்ஜுக்காக நான் பயன்படுத்துவேன். ஆனால் இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கிறது அதிகம். இன்றைக்கி வந்து அப்போ அந்த டைமில் எனக்கு கிடைச்ச அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்போ கிடைக்குதுன்னா கிடையாது. அப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அந்த 3000 ரூபாய் தான் சேலரி, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்போ என்னோடய தேவைகள் ரொம்ப குறைவாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி நான் அதிகப்படியான எனக்கு வருமானம் எனக்கு கிடைச்சாலும் அப்போ இருந்த அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்போ இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது நாட் பேஸ்டு ஆன் த இன்கம் லெவல் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வேலிடிட்டி அப்படிங்கிறது. ஸோ ஒரு விஷயத்தை குறித்து நாம் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எதை மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யூபிஎஸ்சி இப்போ நம்ம கிளியர் பண்ணால் என்சிஆர்டி புக்கை கவர் பண்ணணும், ஆனந்த விகடன் குங்குமத்தை கவர் பண்ணால் பண்ண முடியாது. ஸோ அதுபோல் ரிசர்ச் எதை டிமாண்ட் பண்ணுதோ அதை தான் நம்ம மெஷர் பண்ணணுமே தவிர்த்து அன்வான்டான விஷயங்களை மெஷர் பண்ணக்கூடாது. இதில் வந்து இன்டர்னல் வேலிடிட்டி அண்ட் எக்ஸ்டர்னல் வேலிடிட்டின்னு 2 இருக்குது. சரிங்களா? இப்போது ரிலையபிலிட்டிக்கும் வேலிடிட்டிக்கும் ஒரு சிம்பிளான வேர்ட்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டாக? ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது டு ஐ கெட் த சேம் ரிசல்ட் ஈச் டைம், நான் திரும்ப செஞ்சாலும் ஒரே ரிசல்ட் நமக்கு கிடைக்குமா, அதுக்கு பேர் தான் ரிலையபிலிட்டி. வேலிடிட்டினா என்னென்னா ஐ மெஷரிங் த ரைட் திங், நான் கரெக்டான விஷயத்தை தான் நான் செய்கிறேன்னா மெஷர் பண்ணுறேன்னா. வேலிடிட்டி. ரிலையபிலிட்டினா என்ன, நான் எத்தனை வாட்டி மெஷர் பண்ணாலும் எனக்கு ஒரே ரிசல்ட் கிடைச்சா அது ரிலையபிலிட்டி. நான் சரியான விஷயத்தை தான் மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா அது பேர் தான் வேலிடிட்டி. உதாரணத்துக்கு எ கிளாக் தட் இஸ் 5 minutes ஃபாஸ்ட் இஸ் ரிலையபிள் பட் நாட் வேலிட். கரெக்டாக?
ஒரு கிளாக் ஆனது 5 நிமிஷம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து போகுது அப்படிங்கிறது சரியானது தான். எப்போ நாம் பார்த்தாலுமே 5 நிமிஷம் முன்னாடி இருக்குது 5 நிமிஷம் முன்னாடி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அது வேலிடா, அது கரெக்டான டைமா கிடையாது. ஏன்னா நம்ம 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் இந்த எக்ஸாம்ஸில் விட்டுருங்க, மேலே சொன்னது மட்டும் ஞாபகம் வச்சுங்க சரியா. இப்போ ப்ராக்டிஸ் கொஷினுங்க. டிஃபைன் ஹைப்போதிசிஸ், ரிலையபிலிட்டி அண்ட் வேலிடிட்டி இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் சோஷியாலஜிக்கல் ரிசர்ச். சோஷியாலஜிக்கல் ரிசர்ச்சில் ஹைப்போதிசிஸ்னா என்ன, ரிலையபிலிட்டினா என்ன, வேலிடிட்டினா என்னன்றதை டிஃபைன் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸ்பிளைன் தயர் சிக்னிஃபிகன்ஸ் வித் எக்ஸாம்பிள். அதோடைய சிக்னிஃபிகன்ஸை எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 10 மார்க் கொஷின். ஒரு 150 வேர்ட்ஸில் எழுதி பழகுங்க. ஒரு 2 பேஜஸில் எழுதி பழகுங்க சரிங்களா. இந்த கிளாஸில் நாம் யூனிட் 3ல் இருக்கக்கூடிய ஹைப்போதிசிஸ்னா என்ன, ரிலையபிலிட்டினா என்ன, வேலிடிட்டினா என்னன்றதை பார்த்தோம். இதோடு வந்து இந்த யூனிட் 3 வந்து முடியுது. அடுத்த யூனிட் 4 நம்ம சோஷியாலஜிக்கல் திங்கர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் அது. ஃபஸ்ட்டு பேப்பரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்னா அது இந்த திங்கர்ஸ் பற்றி தான். ஸோ அடுத்த கிளாஸ்லேருந்து ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இன்ட்ரெஸ்டிங்காக போகலைனாலும் தயவு செஞ்சு பாருங்கள், படிங்க. அதுதான் நம்மளுக்கு நிறைய மார்க்ஸை கெயின் பண்ணி கொடுக்கக்கூடியது சரிங்களா. இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.